டெங்கு போன்ற காய்ச்சல் பரவுவதை தடுக்க என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை அரசு மற்றும் பொதுமக்கள் மேற்கொள்ள வேண்டும் என கருத்து கேட்டது புதிய தலைமுறை. அதற்கு மக்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்பொழுது பார்க்கலாம். மாதம் ஒரு முறை டெங்கு காய்ச்சலுக்காண்டி கொசு மருந்து அடிக்கலாம். அதுக்கப்புறம் வீட்டில் கொசு ஒழிக்கக்காண்டி தண்ணி ரொம்ப நாள் தேங்கி இருக்காமல் அதை தடுக்கலாம். அதுக்கப்புறம் இது சித்தா காலத்தில் நிலவேம்பு குடிநீர் கொடுக்காங்க. அது நோய் இல்லாட்டியும் அவங்க வாங்கி குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்கன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். டெங்கு காய்ச்சல் வந்து மெயினாக கொசுனால தான் வருது. இதை பரவாமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம வீட்டில் சுற்றி அப்பப்போ க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் வந்து கொஞ்சம் மருந்து எதுனா அப்பப்போ ஊற்றிக்கிட்டு அது மாதிரி இருக்கலாம். அப்புறம் கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இதுக்காண்டி விழிப்புணர்வு முகாமெல்லாம் நடத்தணும். அப்புறம் கொஞ்சம் சிகிச்சைகளுக்காண்டி அப்பப்போ வீட்டில் வந்து செக் பண்ணுற மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ண வேண்டியது இருக்கும். இதை தடுக்கிறதுக்கு வீட்டை சுற்றி கொசு மருந்தெல்லாம் அடிக்கலாம், தண்ணியெல்லாம் சுத்தமாக வச்சுக்கலாம், அப்புறம் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்லாம். அப்புறம் வந்து மக்களுக்கு நிறையா அவேர்னஸ் கொடுக்கணும் ப்ரோக்ராம். இதெல்லாம் கவர்மெண்ட் செஞ்சால் நல்லாயிருக்கும். ஹெல்த்தியான ஃபுட்ஸ் சாப்பிட்லாம். அம்மா சின்ன குழந்தைங்களுக்கு நிறைய ஹெல்த்தியான ஃபுட்ஸ்க்கெல்லாம் ஈஸியாக அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா சின்ன குழந்தைங்களாம் நிறையா ஈஸியாக அஃபெக்ட் பண்ணுற இது அதனால் ஹெல்த்தியாக ஃபுட்ஸ் சாப்பிட்லாம். கொசுனால தான் இந்த டெங்கு காய்ச்சல் பரவுது. அதனால் வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும். அப்புறம் மக்கள் வந்து சுற்றி சாக்கடையெல்லாம் கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கணும். அதில் தான் கொசு ரொம்ப படைஞ்சிருக்கும். அதனால் அதில் தான் வரும். அப்புறம் கவர்மெண்ட் வந்து சிறப்பாக முகாம்கள்லாம் நிறையா அமைக்கலாம். அப்படின்னு அதாவது இந்த ரசாயனம் கொடுக்கறது, அப்புறம் கொசு மருந்து அடிக்கிறது, அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணாங்கன்னா இதுலேருந்து நம்ம விளைவிக்கலாம்.